ஜம்மு அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்பொழுது நிலவரக்கூடிய இந்த ராணுவ சண்டையை நிறுத்தம் செய்வதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு அது நேற்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி சிறிது நேரத்தில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டன. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த சண்டைக்கு இந்திய சார்பில் பதிலடி எதுவும் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரினுடைய இன்றைய பொழுது இயல்பு நிலையுடன் அமைதியான நிலையுடன் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இன்றைய நாள் என்பது விடியல் பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மக்கள் அனைவரும் தங்களது இயல்பான அன்றாட வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார்கள். நடைப்பயணம் மேற்கொள்வது, பயணிகள் பேருந்து இயக்கப்படுவது, ஆட்டோக்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள், மற்ற பணிகளுக்கான வாகனங்கள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. நடைபயிற்சி பொதுமக்கள் மேற்கொள்வதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஜம்மு, பூஞ்ச் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு நிலை தற்பொழுது நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது அமைதியான தங்களது இயல்பு வாழ்க்கையை இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீரில் திரும்பி இருக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடரும் பட்சத்தில் இதே போன்ற ஒரு நிலை அந்த பொதுமக்களுக்கு அமைதியான ஒரு நிலை ஏற்படும், இந்த நிலை தொடரும் என்று நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.